அண்ணன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எங்கள் 25 பேர் மேல் தகுதி நீக்க பெட்டிஷன் கொடுத்திருந்தாரு. நாங்களும் அண்ணன் சி வி சண்முகம், நாங்களும் நத்த விஸ்வநாதன் உட்பட நாங்களும் அவங்க 22 பேருக்கு மேல தகுதி நீக்க மனு கொடுத்திருந்தோம். இப்பொழுது 2 மனுக்களையும் நாங்கள் வாபஸ் பெற்றுவிட்டோம். எங்களது சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அண்ணன் விஜய் பாஸ்கர் அவர்களும் நானும் அந்த சைடு மனு கொடுத்திருந்தோம். இன்னைக்கு 2 மனுக்களையும் நாங்கள் வாபஸ் பெற்றுவிட்டோம். அந்த கடிதத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் கொடுத்திருக்கிறோம். அதே போல் எங்களை பொறுத்தளவுக்கு அன்னைக்கு சொன்னோம், நிறைய பத்திரிகை இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பத்திரிகையாளர் வந்து நிறைய தகவல்களை போட்டிருந்தீங்க. இப்போ கூட நம்ம புதிய தலைவர் பார்த்துருந்தோம். இந்த மனுவை நாங்கள் 2 மனுவை 2 பேரும் அந்த தகுதி நீக்க மனுவை 2 பேர் கொடுத்துருந்தோம். 2 பேருக்கு மேலேயும் அதை வாபஸ் வாங்கியிருக்கிறோம். அதே போல் எங்களை பொறுத்தளவுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வச்சுருந்தோம். அப்போ கூட பத்திரிகையாளர்கள் வந்து எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான் சொல்லியிருந்தோம். அன்றைக்கும் சரி, தொடர்ந்து எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய சில கோரிக்கைகளை வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம தோல்விக்கு பின்னால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எப்படி இந்த கட்சி 100 ஆண்டுக்கு இருக்க வேண்டும், ஆட்சியில் இருக்க வேண்டும், கட்சி நல்லா இருக்க வேண்டும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒரு கட்சி என்பது வெற்றி தோல்வி சகஜம், அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த கட்சி தோல்விக்கு பின்னால் ஆராய வேண்டும், அந்த கருத்தை வச்சுருந்தோம். பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சுருந்தோம். ஆகவே குழு அமைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சுருந்தோம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கருத்துக்களை வச்சுருந்தோம். அதெல்லாம் பொதுச் செயலாளர் அவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக அதெல்லாம் பரிசீலித்து செய்வதாக கூறியுள்ளார்கள். ஆகவே நாங்கள் எப்போ ஒரே கழகத்தில் இருக்கிறோம். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது. இப்போ ஆரம்பத்திலிருந்து பிளவுன்னே போட்டுங்க, அது கிடையாது, தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிட்டது. நீங்கள் இன்றைக்கி ஒற்றுமையாக அதிமுக வலுவோடு செயல்படும்.